நான் நெருங்கி பழகியவன். விஜயகாந்த் அண்ணன் கூட மிக நெருங்கி பழகியவன். ஆனா அந்த வாய்ஸையே பேசி காட்டுறேன். விஜயகாந்தா தவறு சொன்னா எனக்கு பிடிக்காது. சினிமாவை பொறுத்தவரை இன்னும் எங்கே நிற்கிறோம் விடு இங்கே இன்பட்டு அங்கே நின்று உள்ள விடு. இப்போ தளபதியிடம் நிறைய பேர் வந்து பிரச்சனை பண்றாங்க. அரசு விஜயகாந்தன் தான் வந்து தளபதி சப்போர்ட் கொடுத்து இப்ப வந்திருந்தாங்க. விஜயகாந்தா தவறு சொன்னா எனக்கு பிடிக்காது. சினிமாவை பொறுத்தவரை நிறைய பேர் விஜயகாந்த் அவன் ஒரு எம்ஜிஆருக்கு சமமானவன். மிகப்பெரிய சினிமாவில் அவர் சாதிக்காத எதுவும் கிடையாது. நான் நெருங்கி பழகியவன். விஜயகாந்த் அண்ணன் கூட மிக நெருங்கி பழகியவன். ஆனா அந்த வாய்ஸையே பேசி காட்டுறேன். பேசுங்க. ஒரு கதை சொல்றதுக்காக போனேன். சொல்றாருங்க சொக்கத்தங்கம்னு பாக்கியராஜ் படம் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் வாகினியில ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ராஜராஜன் என்னை அழைச்சிட்டு போறாரு. விஜயகாந்த் கேட்கிறாரு. உள்ள நுழையும் பொழுது வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரியே அவர் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. போயிட்டு அந்த கைத்தை எங்க கட்டு, இந்த கைத்தை எங்க கட்டு, இதை எப்படி கட்டு, இதை எப்படி கட்டு என்னகிட்டு இருக்காரு. உள்ள நுழையிறோம். ராஜராஜனை கேட்கிறாரு. ராஜராஜன் கேமராமேன், மிகப்பெரிய கேமராமேன். பறக்கிற காக்காவை அப்படியே ஃபாலோ பண்ணி பிடிச்சவன். ரிவர்ஸ் ஷாட் எடுத்தவன். அறிவில் ரிவர்ஸ் ஷாட் எடுத்தவன். ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ஷாட் எடுத்தது அவர் தான். வசந்த மாளிகையில் ஸ்லோ மோஷன் பண்ணது வேற கேமராமேன் ஜெயேஷ் பிரகாஷ் பண்ணார். போய் நிற்கிறோம். கேட்டார், என்ன அங்கே நிற்கிறோம் விடு இங்கே இன்பட்டு அங்கே நின்று உள்ள விடு. வணக்கம் தலைவர்கள் என்னை குயிக்க வச்சுட்டு நிற்கிறத வச்சுட்டு எல்லாம் பண்ணதெல்லாம் போதும்டே. சொக்கத்தங்கம்னு ஒரு படம் போய் வச்சு போட்டு அமைக்க வச்சுக்கினேன். அவன் பெரிய திரைக்கதை வசனத்தில் பெரிய ஆளு. புரியுதா? இந்த ஃபைட் சீலிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். எதுக்கு வந்தேங்க? தம்பி கதை சொல்லணுங்குது. யாரு ஏன் அங்கே நிப்பாட்டி விட்டு இங்கே வந்து என்ன கொடுக்கறது வந்தியா? கூப்பிடுங்க தம்பி வாங்க. சாப்பிட்டீங்களா முதல்ல? என் முகத்தை பார்த்தது முதல் கேள்வி கேட்டை டாக்டர் புரட்சி தலைவன் பாரத ரத்னா எம்ஜிஆரை போல கேட்டவன். ஆனால் நான் திமுக பக்கா கலைஞர் ரசிகன். ஆனால் கேட்ட முதல் கலைஞன் புரட்சி கலைஞன். உணவு அருந்தினாயா? சாப்பிட்டியா? அண்ணே சாப்பிட்டனே. பொய் சொல்லாதையா? போய் முதல்ல நீ சாப்பிட்டு வை, அப்புறம் பேசலையா?